ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புது சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், சூரிய பகவானின் ஆட்சி வீடு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வராரு ஆவணி 1ஆம் தேதி 17/8/2024. ஒரு மாத காலம் முழுக்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறாரு. சுபத்துவம் அடைகிறாரு. சுக்கிரன் புதனால் சூரியன் சுபத்துவம் அடைகிறாரு. அதுபோக ஆவணி மாதம் செவ்வாயும் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. உங்கள் ராசிக்கு 4 9 கூடிய செவ்வாயும் சுக்கிரன் ராசிக்கு 3 10 கூடிய சுக்கிரனும் தர்ம கர்மாதிபதிகள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அதுபோக ராசிக்கு 2 11 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். வக்கரமானாலுமே அவர் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே ரிஷப ராசிக்கு நல்ல பலன்களை ஆவணி மாதம் கொடுக்குறாங்க. 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் கொடுக்கறது நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. கேதும் மத்தியம பலனை கொடுப்பார். 5 கிரகங்கள் ராகும் சனியும் தான் பரவாயில்ல. இதில் சனி கூட கொஞ்சம் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு எல்லா இடத்துல வக்கர நிலை இருக்கிறதுனால சனி பகவானும் ஒரு 50% நல்ல பலன்கள் கொடுப்பார். 50 கொடுக்குறாரு இல்லையோ கெடு பலன்கள் குறையும். அதுபோக சனி சூரியனை பார்க்குறாரு. சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. பெரிய தாக்கம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க, திருமணமானவர்கள், கணவன் மணி உறவில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதம் பிறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆவணி மாதம் பிறந்த பின்னாடி சிம்ம ராசியினருடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக மாறும். நல்ல யோகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா 17ஆம் தேதிக்கு பின்னாடி நல்ல ஒரு மாற்றம் இருக்க போகுது. ராசிநாதன் ராசியில் அமைகிறது நல்ல விதம்தான். உங்கள் ராசிநாதன் உங்கள் குடும்ப தலைவன் உங்கள் ராசிக்கு வராரு. சிறப்பாக இருப்பீங்க. ஆளுமை அதிகாரம் ஒரு தன்னம்பிக்கை வைராகத்தோடு இருப்பீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் பொது பலன்கள் சொல்லிவிட்டு அடுத்து உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறேன். உங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். சிம்மராசியில் நிறைய நேரில் அணுகுறாங்க. அந்த சலுகை எப்பயுமே சிம்மராசி நேர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்கு பொது ஜோதிடத்தில் ஒரு கேர் பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன். இப்படி வாரம் ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறேன். நான் அதுபோக உங்களுக்கு தசாபுத்தி பலன்களும் எடுத்து போடுறேன். பரிகாரம் வழிபாடு அது உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோக அதிர்ஷ்ட தினங்கள் யோக தினங்கள் அதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரியா வாரத்தில் எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ கூட உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு யோகம் இருக்குது. அந்த கேந்திர ஆதிபத்திய கோடீஸ்வர யோகம் 13 14 15 அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது. ஒரு நேயர் கோயம்புத்தூரில் இருக்கிறவர், அவர் பேர் சங்கர். அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார், பீலமேடில் அந்த ஐடி பார்க்கு பின்னாடி. அவர் ஃபோன் பண்ணியே சொன்னார். அவருக்கு கேரளா லாட்டரியில் பணம் கிடச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 60,000 கிட்ட கிடச்சிருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லி விஷ் பண்ணார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன டேட்டில் நான் டிக்கெட் வாங்கினேன், எனக்கு விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அதில் 2 காரணம் இருக்குது. அந்த கோச்சார முறையும் நல்லபடியாக இருக்குது. அவர் துலாம் ராசி. சரியா துலாம் ராசி விசாக நட்சத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில யோக நாட்களை நம்ம சொல்கிறது கரெக்டாக சிலருக்கு மேட்சிங் ஆகுது. அதுக்கு ஜனன ஜாதகத்திலையும் அமைப்பு இருக்கணும். சரியா கோச்சார பலன்கள் ப்ளஸ் ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் கூடி வரும்போது கண்டிப்பாக அந்த பலன்கள் கிடைக்கும். அவருக்கு 8ஆம் தேதி ஒரு பரிசு விழுந்திருக்கு. 13ஆம் தேதி ஒரு பரிசு விழுந்திருக்கு. நேற்றும் ஒரு பரிசு 13ஆம் தேதி விழுந்திருக்கு. அதை சொன்னார் அவர். சரியாக ஃபோன் பண்ணி சொன்னார். அப்ரிஷியேட் பண்ணார். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்க அப்படின்னு சொல்கிறாரு. சில நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லதும் போடுறாங்க, அதுக்கு மாறாகவும் போடுறாங்க. சரியா அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலைகளில் சில பலன்கள் நடக்கு. நான் எல்லாத்துக்குமே அந்த யோகம் கூடுமான்னு நான் சொல்ல முடியாது என்னால். பட் அந்த யோகம் கோச்சாரத்தில் இருக்குது. கிடைக்குது, கிடைக்காமல் இல்லை, கிடைக்குது. பட்டு சிலருக்கு அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு அந்த அமைப்பு வர வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கணும். சரியா பொறுமை உடையார் எல்லாம் உடையார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்காக லாட்சீட்டு வாங்கி தான் எல்லோரும் பணக்காரன் ஆகணும், தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லலை. ஒரு மனிதனுக்கு யோகம்னால என்ன கிரகங்கள் சேர்க்கை தான். அந்த கிரக சேர்க்கை கோச்சாரத்திலும் சரி உங்கள் ஜனன ஜாதக அமைப்பின்படி ஒன்று சேர்ந்து வரும்போது யோகம் கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு பல வழிகளில் அந்த யோகம் அமையலாம். பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், நல்ல ஒரு வரனு கூட அமையலாம், கணவன் மனை உறவுல ஒரு இணக்கம் இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், நல்ல ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் கிடைக்கலாம், இல்லை படித்த மாணவனுக்கு வேலை கிடைக்கலாம், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களை சுற்றி நடக்கும். அதனால் உங்கள் மன சந்தோஷப்படும். அதுதான் யோகம் வழியாக. எல்லோரும் பணத்தை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. பணம் ஒன்று தான் யோகம்னு கிடையவே கிடையாது. பணம் பார்ட் ஆஃப் த லைஃப். மணி மேட்டர் இஸ் மெனி மேட்டர். பணம் பலவித விஷயங்களுக்கு வரும். பலவித விஷயங்களுக்கு பணம் ஒரு மூல காரணமாக இருக்கும். ஆனால் பணம் தான் முக்கியமான விஷயம் இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். வாழ்க்கையில் ஒரு பகுதி தான்.
பட் அதுக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்குது. பணத்துக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மனமும் சிந்தனையும் செயலும் பணத்தை சுற்றியே இருக்குது. அதனால் சிம்மராசினியர்களுக்கு நான் வந்து யோகங்களை பற்றி சொல்லும்போது நீங்கள் தயவுசெய்து பணத்தை பட்டு மைண்டில் வச்சுக்காதீங்க, மற்ற விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வந்து மனம் நிம்மதியாக இருந்தாலே அதுதான் பெரிய சந்தோஷம். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை போகுதா, அது போனாலே ஒரு மனிதன் நல்ல சந்தோஷம்தான். ஓகே நேர்களே, இப்போ வந்து உங்கள் பலன்களை எடுத்துட்டோம்னா இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் இருக்கும். ராசியில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ணப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. சீதோஷணமாக சாப்பிடுங்க, குளிர்ச்சியான சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்யணும்னு நினைப்பீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, தண்ணியிலே மறக்காதீங்க. ஆள் நல்லா இருப்பீங்க, சரியா? நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து மற்றவங்கள மதிக்க மாட்டீங்க, மற்றவங்க பேச்சையும் கொஞ்சம் மதித்து போங்க, நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க, சரியா? நல்ல ஆள் ட்ரெஸ் கோட் போட்டு ஆள் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு பலன்னு மின்னுவீங்க. ராசியில் சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கிறதுனால இந்த சிறப்புகள் இருக்கும். அதுபோல் சில நேரத்தில் தலைவலி மயக்கம் வரும், அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சரியா? தேக ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நேர்களே. 21ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 4-9 குடைவன் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது மிக அருமை, சரியா? தாய் தந்தை விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நான் செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். செவ்வாய் சிறப்பான பலன்களை கொடுப்பார். அவர் மிதுனத்தில் பகைமை பெற்றாலுமே 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருது, நல்லா இருக்கும், சரியா? செவ்வாய் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. சரி சார், இப்போ எப்படி சார் இருக்குது நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக நட்சத்திரத்துக்கு முதல் சொல்லிடுறேன். அடுத்து பூரம் உத்தரம் 1ஆம் பாதம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கேளுங்க, சரியா? ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லிடுவேன். அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாமே இந்த ஆவணி மாதம் தான். அதுபோக அப்பப்போ கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது பலன்கள் மாற்றி சொல்லுவேன் நான். அது வந்து அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து பொது பலன்கள் தான், ஆவணி மாதம் பொது பலன்கள் தான், சரியா? அப்பப்போ பலன்களை ரிவைஸ் பண்ணுவேன், சில யோகங்கள் போடுவேன், முக்கியமான நாட்கள் போடுவேன். அதுபோல் அடுத்து வருகின்ற நாட்கள் சிம்ம ராசிக்கு வந்து யோகமான நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த ஆகஸ்ட்டு 15ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது அதையும் ஒரு வீடியோ போடுறேன். அதாவது ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா சாதகமற்று இருக்கா, அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபடணும் அதையும் சொல்கிறேன். அதுபோல் பொதுவான ஒரு தெய்வத்தை வழிபடணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். வாட்டர் மேபி உங்களுக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு வந்து எப்போயுமே போதி ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், சரியா? ஓகே, இப்போ வந்து மக நட்சத்திரம் ஆத்ம பலம் இருக்கும், சரியா? நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பீங்க. உங்கள் வாக்கு பலிதம் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானால் நல்லா ஒரு முன்னேற்றமான நிலைக்கு போவீங்க. உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து ஒதுங்கிடுவாங்க. இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிவுக்கு வரும். சூரியனால் நல்ல நிலைமைக்கு ஆளாவீங்க. தைரியம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பதிவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வேலைப்பதிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா 6 கூடிய சனி பகவான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால வேலைப்பதிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பொறுப்பு கூடுதலாக இருக்கலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கும். உங்களை அலட்சியமாக பார்த்தவங்கலாம் இப்போ ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறதுனால சங்கடங்கள் விலகி சகஜ நிலை திரும்பும். அரசியல்வாதிகளுக்கு செல்வமும் நல்லா இருக்கும், செல்வாக்கும் நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகள் எதுக்கும் ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சரியா? ஆசை வந்து ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அதனால் ஆசைப்படுறதில் வந்து ஒரு அர்த்தத்தை வச்சுக்கோங்க. அர்த்தமுள்ள ஆசைப்பட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். விவசாய பெருங்குடிமக்களுக்கு விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். வேளாண் விளைபொருள்கள் நல்லா உற்பத்தியாகி நல்ல விலைக்கு போகும். மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கணும், சரியா? மனதில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. படிப்பில் அக்கறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக படிப்பீங்க. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதி. அதே மாதிரி செப்டம்பர் 1, 7, 10, 16 இந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மக நட்சத்திரத்துக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டிங்கன்னா சகல சங்கடமும் தீர்க்கும், சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யம் கூடும். ஓகே, அடுத்து பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ல் சுக்கிரன் இருக்கலாம், இருந்தாலும் நீசம் அடைவார். நீசம் அடைந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கஷ்டம் குறையும், வம்பு வழக்கல் குறையும், சில விஷயங்களில் சில பலன்கள் கிடைக்கும். நான் சுக்கிர பயிற்சிக்கு அடுத்த வீடியோ போடுறேன். நினைத்ததை நல்லபடியாக சாதிப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வந்து சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த நன்மை நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும்.
குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயாக ஜகஜமாக நல்லபடியாக பழகுவீங்க. பண ஒரு திருப்தியாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். விருப்பம் எந்த காரியத்தை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து அதுபோக வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது. அதே மாதிரி குருவால் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு மதிப்பும் இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும். வம்பு வழக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவு ஒற்றுமையாக இருப்பீங்க. சரியா, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஓரளவு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அதுபோக செவ்வாய் சம்மந்தப்பட்ட செங்கல் மணல் மருத்துவம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்க. ஏன்னா ராகு நிலைமை சரியில்லை. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். சிம்ம ராசிக்கு ராகு நிலை சரியில்லை. சனி சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள், இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தலைமை கட்டுப்பட்டு போகணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தாமதமாக இருக்கும். ஒரு முட்டுக்கட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தலைமைக்கு சரி, கட்சி உடன் இருக்கிறவங்க கூட சரி அனுசரித்து போங்க. பள்ளி மாணவ செல்வங்கள் நல்லபடியாக படிக்கணும். கூடுதல் கவனம் கொடுத்து படுத்திங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்திராஷ்டிரமம் உங்கள் ராசிக்கு 14வது நட்சத்திரம் தான். பூர நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம். அது என்றைக்கு வருது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அது காலண்டரில் மாறி வருது. அதை பார்த்துட்டு சில பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, உத்திர 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 14வது நட்சத்திரத்தை அன்றைக்கி சந்திரன் வரும்போது அன்றைக்கி தான் சந்திராஷ்டிரமம். அன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காரியத்தை பொதுவாக செய்யக்கூடாது. ஓகே, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 19, 24, 28, செப்டம்பர் 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி. பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுங்க. சரியா, பள்ளிக்குண்ட பெருமாளை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் சிறப்பாக இருக்கார், ராசியிலே இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால் அதிகாரமாக ஆளுமையாக இருப்பீங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஒரு தோரணையாக இருப்பீங்க. எதுலேயும் முதலிடமாக இருப்பீங்க. கொஞ்சம் ஆற்றலும் ஆவேசமாக இருப்பீங்க. சரியா, திட்டமிட்ட காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. எல்லாவற்றிலையும் ஒரு வேகம் இருக்கும், ஒரு அதிரடி இருக்கும். சரியா, உங்கள் பலம் மற்றவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவசர செயல்கள் செய்யாதீங்க, அது உங்களுக்கு சங்கடமாக போயிடும். பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், வர வேண்டிய பணம் வரும். தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் மலை நடக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி பிரபலங்களுடைய சந்திப்பு இருக்கும். விஐபின்னு சொல்கிறாங்கள, அவங்களோட சந்திப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு கெயின் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை விலகி சந்தோஷமாக இருப்பீங்க. பண வரவு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அதான் பெரிய விஷயம். சரியா, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவறியும். உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். வம்பு வழக்கு சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலர் கட்சி தலைமையினோட பாராட்டுக்கு உட்படுவீர்கள். கட்சி தலைமை உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டும். அந்தளவுக்கு உங்களோட பெர்ஃபார்ம் இருக்கும். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்கும். கட்டிடக்கலையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமாக இருப்பீங்க. சந்திராஷ்டிரமம் உத்தர நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம். எந்த நட்சத்திரம் வருதோ அதான் சந்திராஷ்டிரமம். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க காலண்டரில். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 19, 28, செப்டம்பர் 1, 10. வழிபாடு நவக்கிரகங்களை கும்பிடுங்க. சரியா, வாரம் ஒரு நாள் எந்த கிழமை வேணாலும் போங்க. எந்த கிழமை வேணாலும் போய் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு நவக்கிரகங்களை வழிபட்டு வாங்க. ஏன்னா சிவன் கோயிலில் தான் நவக்கிரகங்கள் இருக்கும். சில கோயிலில் அம்மன் கோயிலே இருக்கும். நவக்கிரகங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நலபெறும். ஓகே நேயர்களே, சிம்ம ராசிக்கு பொது பலன் சொல்லியிருக்கிறேன். அதுபோக 3 நட்சத்திரத்துக்கும் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆவணி மாதம் சிறப்பாக தான் இருக்குது. 4 கிரகங்கள் நச்சுன்னு 4 விதமான பலன்களை கொடுக்குறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கேது, 5 கிரகங்கள் கூட சொல்லலாம். 5 கிரகங்கள் நல்ல விதமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.